வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கிச்சா சுதீப் கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். சமீபத்தில் அவருடைய மார்க், அதாவது டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்க் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது சம்பந்தமா அவர் நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ப்ரொமோஷனுக்காக. அதில் குறிப்பாக அவர் மற்ற துறைகள், மற்ற ஃபீல்டு அதை பற்றி சொல்லியிருக்காரு. மற்ற ஃபீல்டுங்கிறத விட மற்ற இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் சில நடிகர்களை பற்றி பாராட்டி பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு. அதாவது முதல்ல என்னன்னா, நாங்கள் கன்னட நடிகர்கள் மற்ற ஃபீல்டில், அதாவது மற்ற இண்டஸ்ட்ரியில் கேமியோ ரோல் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக சிவராஜ்குமார் தமிழில் ஜெயிலர் படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறாரு. நான் சல்மான் கானுக்காக தபாங் 3ல பண்ணேன், புலி படத்தில் பண்ணேன். இதெல்லாம் நான் சம்பளத்துக்காக பண்ணலை, ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணேன். சில படங்கள் காசு வாங்காம கூட நடிச்சிருக்கேன். ஆனால் அதே மற்ற நடிகர்கள் கன்னட படத்தில் நடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மியூச்சுவலாக இருக்கணும். இது ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில நடிகர்கள் அவங்க குழந்தை நட்சத்திரமா இருந்ததுலேருந்து லைஃப் லாங் அவங்க நடிக்கிறத மக்கள் ஏற்றுப்பாங்க. அதில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் 1954 அந்த காலகட்டம் அவர் டிவி சீரீஸில் ஆரம்பித்து அவர் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ், கௌபாய் படங்கள் நடித்து அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். இப்பயும் நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு 95 வயசில். ஸோ அந்த மாதிரி சில பேரை ஏற்றுப்பாங்க. அதில் கமலஹாசன் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி அவர் லைஃப் லாங்க நடிச்சுக்கிட்டே இருக்கலாம், போர் அடிக்காம மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. சில நட்சத்திரங்கள்லாம் குறைஞ்ச காலத்தில் வருவாங்க, ஃபேட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா 1960 களத்தூர் கண்ணம்மாள் ஆரம்பிச்சு இப்போ வரைய அவருடைய ஜேர்னி போயிட்டு இருக்கு. ஏன் அவர் படம் வரல, ஏன் லேட் ஆகுது, ஏன் KH 237 பத்தின அப்டேட்ஸ் வரமாட்டேங்குது, எப்போ ஷூட்டிங் போவாங்க, இப்படி தான் கேட்குறாங்களே தவிர அவர் எப்போ ரிட்டையர் ஆவார் அப்படின்னு யாரும் கேட்கல. ஸோ இன்னும் அவர் நிறைய படம் பண்ணணும், இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும். கல்கி அடுத்த பார்ட் எப்போ ஆரம்பிக்க போறாங்க, மருதநாயகன் திருப்பி ஆரம்பிப்பாரா மாட்டாரா, மருதநாயகன் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே, இப்பதான் ஏஐ வந்துருச்சு, இந்த மாதிரி கேள்விதான் வருது. ஸோ விக்ரம் அடுத்த பார்ட்டி ஏன் வரல, இப்படி தான் கேட்குறாங்களே தவிர. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு இண்டிகேஷன் அப்படின்னா, அவர் இன்னும் போர் அடிக்காமல் ஹீ இஸ் வெரி ரெலவெண்ட். இன்னைக்கும் அவர் இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு கதாநாயகனாக இருக்காரு. இதைத்தான் நம்ம கிச்சா சுதீப் ரொம்ப அழகாக, கமலஹாசன் இஸ் எவர் கிரீன் ஆக்டர், லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட், he can act for his lifetime அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாய் கிழவி அப்படிங்கிற படம் இது சிவகார்த்திகேயன் தயாரிக்கிற படம். பேஷன் ஸ்டுடியோஸும் சிவகார்த்திகேயனும். இதுல ராதிகா நடிக்கிறாங்க. ராதிகா தாய் கிழவியா அந்த கெட்டப்போட பிரமாதமா இருக்கு. அந்த இதெல்லாம் பார்த்தா அதை பார்த்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பயங்கரமா உருகி போய் பாராட்டினாராம். இந்த வாரம் ஆனந்த விகடனோட அட்டை படமே அதுதான், உருமாறி நின்ற ராதிகா உருகி பாராட்டிய கமல் அப்படின்னு. ஏன்னா கெட்டப் சேஞ்சு இந்த மாதிரி பண்றதுலாம் கமல் பயனியர். அது இந்தியனா இருக்கட்டும், அவ்வை சண்முகியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவர் கைதியின் டைரி காலத்திலேயே அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு, அந்த வயதான தோற்றம் மாத்திக்கிறது எப்படின்லாம் தெரியும். அவர் அவ்வை சண்முகம், அவ்வை சண்முகம் ஔவையாரா நடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்காரு. எப்படி மேக்கப் போடுவாங்க, எப்படி டாக்டர் ராஜ்குமார் மேக்கப் போடுவாரு நாடகத்துல, அதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால அவர் இந்த அருமை தெரியும். ஒருத்தரோட உருவத்தை மாத்திட்டு ஒருத்தர் வேற கேரக்டரா நிக்கிறதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதை ராதிகா பண்ணதை அவர் மனதார உருகி பாராட்டியிருக்கார். நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அது இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, அது சும்மா அந்த பத்திரிகையாளர்கள் எங்கேயாவது போறப்ப நடுவில் மறிச்சு கேட்பாங்கல்ல, ஒரு 2 கேள்வி 3 கேள்வி அதோட போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரஞ்சித்துடைய மார்கழி பறை இசை விழான்னு நினைக்கிறேன், அதில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்ப நிப்பாட்டி கேட்ட பொழுது கூலி படம் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இது சம்பந்தமா பேசுறதுக்கு மேடையே கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு, எனக்கு நன்றி சொல்றதுக்கான ஒரு தருணமா இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆடியன்ஸுக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கூலி படத்துக்கு ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் வந்தது, அந்த விமர்சனங்கள்லேருந்து எது தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். பட் அதையும் மீறி, இந்த விமர்சனங்களையும் மீறி, நெகட்டிவ் ரிவ்யூவையும் மீறி ரஜினி சாருக்காக ரசிகர்கள் இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக மக்கள் படத்தை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், படம் 500 கோடி கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, இவர் நான் இப்படிதான் எடுப்பேன், நீங்க என்ன நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் எனக்கு வசூல் தான் முக்கியம்னு வசூல்ல போய் நிக்கிறாரு. ஒரு படத்தை வசூலை வச்சு மட்டுமே எடை போடக்கூடாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கூலி. ஏன்னா அது முதல் நாள் மிகப்பெரிய கலெக்ஷன், அதுக்கப்புறம்லாம் டவுன் ஆகி அவங்க, அதாவது ஜெயிலருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்சஸ் மீட் நடத்தி எல்லாருக்கும் காரெல்லாம் கொடுத்த சன் பிக்சர்ஸ்
இதுக்கு எதுவுமே பண்ணல, இதுக்கு எந்த விதமான ஒரு வெற்றி விழாவும் ஏற்படுத்தல. அவங்க தே ஆர் வெரி அப்செட், ரஜினிகாந்த் வெரி அப்செட். என்ன காரணம்னா இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் வந்து ராஜ்கமலுக்கு பண்ணக்கூடிய படம், கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிறதா இருந்தது. பட் கூலி படத்துல செட்டில் அவர் நடந்துகிட்ட விதம், அந்த படத்தை எடுத்த விதம், அந்த படத்துக்கு வந்த ரிவ்யூ, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரஜினிகாந்த் வேணான்ட்டாரு. ரஜினிகாந்த் ரொம்ப ஷார்ப்பான ஆளு, அதை வந்து கரெக்டான ஒரு முடிவை தான் அவர் எடுத்திருக்காரு. அந்த படத்தோட ரிசல்ட் அப்படிதான் இருந்தது. அதாவது உதாரணமாக சொல்ல போனால் லியோ படத்துடைய செகண்ட் ஹாஃபே மோசமாக தான் இருந்தது. அதாவது விக்ரமுடைய வெற்றியை கமல்ஹாசன் அறுவடை பண்ணல. விக்ரம் மாபெரும் வெற்றி பெற்றது, அந்த வெற்றியை கமல்ஹாசன் அறுவடை பண்ணல, லோகேஷ் கனகராஜ் அறுவடை பண்ணல. அந்த படத்தோடைய வெற்றியை அறுவடை பண்ணது வந்து விஜய் தான். விஜய்க்கு அதுக்கு முன்னாடி 300 கோடி அந்த ரேஞ்சு தான் படம் இருந்தது. லியோ 600 கோடின்னு கணக்கு சொன்னாங்க, அது வேற ஒரு சப்ஜெக்ட். அந்த 600 கோடி வசூலாச்சா இல்லையாங்கிறது. பட் ஆனால் அந்த லியோ இது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்ல வருதுங்கிறதுனால, எல்சியூங்கிறதுனால தான் அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இல்லைன்னா அவ்வளோ பெரிய இப்போ கோட்டு படம்லாம் அவ்வளோ கலெக்ட் பண்ணலையே. ஸோ அந்த அறுவடை பண்ணது வந்து விஜய் தான். லோகேஷ் கனகராஜ் இன்னும் வசூலுக்கு பின்னாடி தான் போறாரே தவிர குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சிம்ரன் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசியிருந்தாங்க. அதுல என்னென்ன ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஒரு ரவுண்ட் டேபிள். அந்த ரவுண்ட் டேபிள்ல பேசியிருந்தாங்க. சரத்குமார், சிம்ரன், இன்னும் 2 பேர்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சின்மயி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிரிக்கெட்டர் அஸ்வின் இருந்தார், ஆஸ்பின்னர் அஸ்வின் ரவிச்சந்திரன். ஸோ இவங்கெல்லாம் இருந்த ஒரு பாட்காஸ்ட் பரத்வாஜ் ரங்கன் தான் அதை நடத்தினாரு. அதில் வந்து பேசும்பொழுது சிம்ரன் சொன்னாங்க, சில வெற்றி படங்கள்னு சொன்னாங்க, சோ கால்டு வெற்றி படங்கள்னு சொல்லலை, சோ கால்டு பயங்கரமா கலெக்ஷன் பண்ண படம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படத்துக்கு வந்து 1 வாரம் கழிச்சு பார்த்தா யாருமே இல்லை. நான் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், 3PHA படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் போனோம். 10வது நாள் 12வது நாள் போனப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. எது வெற்றி படம் எனக்கு புரியல. இது நிஜமாவே இந்த படங்கள்லாம் ஓடுனுச்சா இல்லை கணக்கு காமிச்சாங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த டவுட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதாவது இந்த ப்ராக்சியா புக் பண்ணுறது, ப்ராக்சியா ஷோவை பிளாக் பண்ணுறது, ஒரு ஃபேக்காக வந்து பாக்ஸ் ஆஃபீஸை சொல்கிறதுங்கிறது வந்து கடந்த ஒரு 5-6 வருடங்களாக மிகப்பெரிய நடைமுறையில் இருக்குது. அதுவும் இந்த பெரிய நடிகர்கள்னு சொல்லப்படுற சில நடிகர்கள் தங்க தான் பெரிய மாசு, நாங்கள் தான் வசூலில் பெரிய ஆள்னு சொல்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களோட பிஆர் டீம் மூலமாகவும் ஒரு ஏஜென்சியை வச்சு நடத்தி அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வசூல் மன்னர் மாதிரியும் இவ்வளோ வசூலாச்சு அவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் உண்மையை பார்த்தா ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நட்டம்ங்கிறத லேட்டாக சொல்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ உண்மை வெளிவருது. ஸோ அப்படி பல படங்கள் இருக்குது. ஒருவேளை சிம்ரன் சொல்கிறது அந்த மாதிரி படங்களாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஒரிஜினலாக ஓடினதுன்னு பார்த்தா விக்ரம் வந்து 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. கம்மியான, அதாவது நார்மல் டிக்கெட் ரேட்டில் 100 நாளைக்கு மேலே ஓடி எல்லாருக்குமே, அதாவது 75 வருட சினிமாவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்னா அது விக்ரம சொல்லலாம். அதுக்கப்புறம் அமரன், அதுவும் ஒரிஜினல் ஆர்கானிக்கான வசூலான படம். அதெல்லாம் சும்மா கணக்கு காமிச்சு ஏமாத்தலை.